எல்லாருக்கும் காலை வணக்கம். நேத்து வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல தான் வந்தேன். நேத்து நான் லைவ் பார்த்தேன், வீடியோஸ் பார்த்தேன். ரொம்ப அவதூறான பேச்சுக்கள், ரொம்ப அசிங்கமான வார்த்தைகள் எனக்கு ரொம்ப மன உளைச்சலா இருந்துச்சு. ஏன்னா வந்து இத்தன நாள் நான் பார்க்கல. இந்த வீடியோலாம் மோஸ்ட்லி பார்க்கறது கிடையாது. நேத்து பார்த்தோனே எனக்கு அவ்வளவு அசிங்கமா இருந்துச்சு. ஒருத்தர் என்னன்னா, உங்க எல்லா வாயிலும் வைக்கவான்னு கேட்கிறாரு. ஒருத்தர் என்ன பழத்த தூக்கி வைக்கவான்னு கேட்கிறாங்க. இதெல்லாம் இந்த வார்த்தைகள்லாம் எப்படி நீங்க காய்ஸ் கேட்டுட்டு அவங்க வீடியோவும் பாக்குறீங்க, லைக்கும் போடுறீங்க. ஒருத்தன் இதுல பெரிய காமெடி என்னன்னா, ஒருத்தர் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த இதுல ஐ லவ் யூ நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. எந்த ஊர் நீங்கன்னு தெரியல. சரி, ஓகே. எனிவே, உங்களுக்கான ஒரு சப்ஸ்கிரைபரு நீங்க திட்டினாலும் சரி, அசிங்கப்படுத்தினாலும் சரி, அவமானப்படுத்தினாலும் சரி உங்களை பார்ப்பாங்க. பட் எனக்கு அப்படி கிடையாது. ஏன்னா ஒரு நிறைய எவ்வளவோ பேர் வந்து வீடியோஸ் பார்க்குறாங்க. எவ்வளவோ பேர் வந்து அதை நல்ல விதமாகவும் கொண்டு போறாங்க. நான் வந்து இது என்னன்னா, முழுக்க முழுக்க எல்லாருமே வந்து ஒரு பொழுதுபோக்குக்காக தான் ஸ்டார்ட் பண்ணோம். நீங்க பொழுதுபோக்க வேற மாரி பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. அத வந்து உடைக்கணும். 2வது என்னன்னா, இந்த மாரி எவ்வளோதான் பேட் வேர்ட்ஸ் பேசினாலும், லைவ்ல 3000 பேர் அப்ப கெட்ட வார்த்தை பேசினா தானடா நீங்க பார்ப்பீங்க அப்படின்ற மைண்ட் செட் எனக்கு வருது. இத வந்து நீங்க வந்து பழக்கி விடுறீங்க. இத ஃபர்ஸ்ட் தடுக்கணும். 2வது வந்து 3வது என்னன்னா, நீங்க வந்து ஒருத்தர வந்து தரக்குறைவா பேசி, அதுல வந்து உங்களுக்கு வியூஸ் வரணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. நீங்க தரக்குறைவா பேசுறதுனால உங்களுக்கு எதுவும் கிடைக்க போறதும் கிடையாது. அது உங்களுக்கான ஃபேக் ஃபயர் தான். நேத்து எவ்வளவோ நடந்துச்சு. நான் வந்து காசு வாங்கல. இன்னொன்னு ஏதோ சொன்னீங்களே, 7 வருஷம் என்கிட்ட வேலை பார்த்தவன். 7 வருஷம். என்ன என்ன நீ நினைச்சுக்கிட்டு இருக்க? சரி, 7 வருஷம் வேலை பார்த்தேன். ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணதான் சேலரி குடுத்தீங்க. என்ன வம்பா இருக்கு? வேலை பார்த்தா சம்பளம் குடுத்தானே ஆகணும். நான் அவ்வளோ குடுத்தோம், இவ்வளோ குடுத்தோம் நல்லா சம்பாதிச்சுருக்கா. உன் அட்மின் யாரு? அவன் ஆம்பளையா? பொம்பளையா? எல்லாமே எனக்கு தெரியும். ஐ நோ. இன்னொரு விஷயம் சொல்லவா? வேணாம். அத சொல்லி மன உளைச்சல் காலையிலயே மன உளைச்சல் படுத்திக்கிட்டு எதுக்கு தேவையா? நம்ம பாட்டுக்கு போவோமா, வேலைய பார்ப்போமா அப்படின்ற மைண்ட் செட்ல தான் நானே இருந்தேன் ஆக்சுவலா. இந்த மாரிலாம் போய்க்கிட்டு இருக்கும்போது, ஒவ்வொரு ஸ்டெப்பா போயிட்டு இருக்கும்போது, எனக்கு வந்து ஒரு டிப்ரஷன் உள்ள தான் போ வேண்டியதா இருக்கு. நேத்து வந்து ரொம்ப அவதூறா பேசுனீங்க. எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லும். காலம் கண்டிப்பா பதில் சொல்லும். 2வது வந்து இன்னையோட மோஸ்ட்லி ஷூட் முடியுது. நாளைக்கு வந்து ட்ரோன் ஷாட் எடுக்கிறதுனால எனக்கு மட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால இன்னையோட ஷூட் முடியுது. இந்த 15 நாள் வந்து நிறைய விஷயங்கள நான் கத்துக்கிட்டேன். நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு கத்துக் குடுத்துச்சு. நிறைய விஷயங்கள நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய பேத்த நான் மிஸ் பண்றேன் இந்த இடத்துல. ஏன்னா, நான் ரொம்ப டீப்பா பழகுனவங்க சமையக்காரு. அவங்க சமையக்காரங்க. அதுக்கப்புறம் வந்து அ அந்த லைட்டிங் ஒர்க்கர்ஸு இவங்கலாம் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன். அவங்களோட பழக்கம் வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு மறக்க முடியாத நினைவுகள குடுக்குது. மாப்பிள இப்படிலாம் வந்தீங்கன்னா, அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஆயிரும். போங்க உள்ள போங்க, உள்ள போங்க ஓடுங்க. அதனால வந்து அவங்க எல்லாத்தையும் நான் மிஸ் பண்றேன். ஆனா திரும்பி இந்த ஷெட்யூல்ல இவங்கலாம் வருவாங்க. அத போட்டு கண்டிப்பா போட்டுருவேன் மாப்ள. இல்ல மாப்ள அழகா தான் மாப்ள 6 பேக்கோட இருக்கீங்க. ஏன்னா அதனால வந்து அவங்களோட நினைவுகள்லாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா நெக்ஸ்ட் ஷெட்யூல்ல இந்த மாதிரி ஒரு டீம் அமையுமா அப்படின்றதெல்லாம் எனக்கு கண்டிப்பா தெரியாது. ஏன்னா எல்லாத்துக்கும் வேலை வந்துரும். ஏன்னா அவங்கவங்க அங்க சினிமால கார்டு வச்சிருக்காங்க. அதனால ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பொசிஷன்ல போயிடுவாங்க. நம்ம அடுத்து நம்மளே கூப்பிடுவாங்கன்னு டவுட் தான். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதனால ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு லாஸ்ட் ஃபைனல் நாள். இன்னைக்கு வந்து நம்ம ஜாலியா ஒரு என்ஜாய் பண்றோம் அப்படின்றத தாண்டி எல்லாத்தையும் மிஸ் பண்ண போறோம்ன்ற வருத்தம் தான் அதிகமா இருக்கு. எனிவே, தேங்க் யூ. என்னை அழைத்தமைக்கு நன்றி. என்ன புரிஞ்சுக்கிட்டமைக்கு நன்றி. ஈகோ அப்படின்ற விஷயம் வந்து என்ன செய்யும்னா, அந்த ஈகோன்றது நிறைய விஷயத்த இழக்க வைக்கும். நிறைய விஷயத்த இழந்துருவோம். குறிப்பா ஒரு ஈகோ இருந்துச்சுன்னா, நம்ம டிப்ரஷன் ஆவோம். நம்மளுக்கு புடிச்சவங்க மேல ஈகோ இருந்துச்சுன்னா, அவங்களோட அன்பு, பாசம் அந்த செகண்ட் மிஸ் ஆகும். ஈகோன்றது பெரிய கோவத்த விட கொடூரமானது. என்னடா நீ ஒரு ஆளு, நான் ஒரு ஆளு. யாருமே வந்து எல்லாரும் சமம். நீ பெரிய ஆள், நான் பெரிய ஆள் கிடையாது. அந்த மைண்ட் செட்ட மட்டும் நம்ம எப்பயும் வளர்த்துக்க கூடாதுன்ற மைண்ட் செட்ல நான் இருக்கேன். ஏன்னா, அப்படி ஒருத்தவங்கள பார்த்ததான் என்னோட மெர்சி அக்கா. அந்த ஒரு ஈக்குவாலிட்டி, அந்த ஒரு எல்லாத்துக்கும் ஒரே
எல்லாத்தையும் கூப்பிட்டு கை போட்டு தான் பேசுவாங்க. என் மேல கை போட்டு தான் பேசுவாங்க. "தம்பி என்னடா சொல்றா? சாப்பிட்டியாடா?" அவங்க சாப்பிட்டுருக்கும்போது நான் சாப்பிட்டத பார்த்துருப்பாங்க. இருந்தாலும் சாப்பிட்டியான்னு கேட்பாங்க. அந்த ஈக்குவாலிட்டி அந்த ஒரு இது யாருக்குமே மோஸ்ட்லி கிடைக்காது. ஆ அவங்களும் சரி, நெறைய பேர் அப்படிதான் பார்த்துருக்கேன். ஏன்னா சூப்பரா ஒரு டீச் பண்றதுலயே தெரியும். ஒருத்தவங்க எப்படி, என்ன, ஏதுன்னு. ஆ அவங்கள வந்து ஒருத்தவங்க தரக்குறைவா பேசுறாங்க. நம்மளால எதுவும் பண்ண முடியலையே! அப்படின்ற விஷயம் தான் எனக்கு ஓடிட்டே இருந்துச்சு. ஆ நான் கண்டிப்பா பண்ணுவேன். ஒண்ணு அவங்க வந்து இந்த விஷயத்துலருந்து வெளில வரணும். அவங்கள பத்தி பேசக்கூடாது. குறிப்பா வந்து மெர்சியக்காவ பத்தி பேசக்கூடாது. இப்படி பேசுனாங்கன்னா, என் சார்புல இருந்து என்ன பண்ண முடியுமோ, அ அத நான் கண்டிப்பா பண்ணுவேன். இது வந்து நான் சேலஞ்சாவோட சொல்றேன். கண்டிப்பா பண்ணுவேன். ஏன்னா, அவங்க வந்து நல்லவங்க. எந்த தப்பும் செய்யாதவங்க. ஆனா, அவங்கள நீங்க இழுத்து தலைக்குள்ள பேசுறதுனால, உங்களுக்கு வந்து அத நீங்க சொன்ன ஒரு வார்த்தை இருக்கே, "எங்கள பேசி ஒரு வியூஸ் வருது. நல்லா வியூஸ் போதும்" அப்படின்றீங்க. அவங்களுக்கு அது தேவையே இல்லடா. ஐய்யய்யோ! அப்பா அவங்களுக்கு எப்படிடா சொல்ல வைக்கிறது? அ சரி ஓகே. எனிவே உங்களுக்கு புரிதல் அவ்வளோதான். அதனால நீங்க அவ்வளோதான் புரிஞ்சுக்குவீங்க. இதில வந்து நான் வந்து சொல்லி புரியணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் அ எப்படி இருக்காங்க அப்படின்ற விஷயத்த நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உண்மைக்கே வந்து அ அவங்க நெறைய பேத்துக்கு ஹெல்ப் பண்ற மைண்ட் செட்ல இருக்காங்க. ஆனா நீங்க இப்படிலாம் பண்ணீங்கன்னா, அந்த யாருக்கோ ஒரு கஷ்டப்படுற ஒருத்தவங்க கிடைக்கக்கூடியது கூட கிடைக்காது. நீங்க யாருக்காவது உதவி பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டா, பண்ணியிருக்காங்க. நெறைய பேத்துக்கு உதவி அவங்க அக்கா, மாமா 2 பேரும் நெறைய பேத்துக்கு உதவி பண்ணியிருக்காங்க. ஆமா. அவரு வந்து அவங்க அம்மாவுக்கு உதவி பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பொண்டாட்டிக்கு உதவி பண்ணியிருக்காரு. அ குழந்தைகளுக்கு உதவி பண்ணியிருக்காரு. இவங்க அம்மாவுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு குழந்தைக்கு உதவி பண்ணியிருக்காங்க. இத தாண்டி 3வது பெர்சனுக்கு உதவி பண்ணியிருக்காங்கன்னா, எனக்கு உதவி பண்ணியிருக்காங்க. எங்க அப்பா வந்து முடியாம இருந்தப்ப ஒரு ரூ. 3,00,000 குடுத்துருக்காங்க. ரூ. 3,00,000 குடுத்து, "போய் அப்பாவ போய் பார்த்துக்க தம்பி. போ ட்ரீட் பாரு" அப்படின்னு சொல்லி ஒரு ரூ. 3,00,000 குடுத்தாங்க. எனக்கு உண்மைக்கே பெரிய உதவியா இருந்துச்சு. அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? அவங்க அவங்க குடும்பத்த தவிர யாருக்கும் உதவி பண்ணதே கிடையாது. ஏன்னா, அப்படி யாருக்குமே உதவி பண்ணாத ஒருத்தவங்க உதவி பண்றாங்கன்னா, அவங்கள விட்டுறணும். உங்களால முடியல, ஒருத்தவங்க பண்றாங்கன்னா, அத விட்டுறணும் நீங்க. அத விட்டுட்டு அவங்களையே வந்து நீங்க பேசுனீங்கன்னா, அது எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகும். அதனால அவங்க இன்னைக்கு சூழல்ல அவங்க வந்து காம்டவுன்லாம் ஆகுற மாரி வாய்ப்பே கிடையாது. அவங்க ரிவெஞ்ச்லாம் கிடையாது பாய்ஸ். நீங்க வந்து அந்த ரிவெஞ்ச் எடுக்கிற அளவுக்குலாம் ஈக்குவாலிட்டி கிடையாது. அவங்க பேசினதுக்கு, அவங்களுக்கு ஒரு பேர் வச்சதுக்கு, அவங்க தலைக்குறவா பேசினதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்லியே ஆகணும். இது கண்டிப்பா நடக்கும். இது வந்து நான் வந்து ஓப்பன் சேலஞ்சா சொல்றேன். அதே மாரி என்னால என்ன முடியுமோ, அத கண்டிப்பா உங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட்டா குடுப்பேன். வெயிட் பண்ணுங்க. அந்த கிஃப்ட் உங்களுக்கு வந்து பெரிய அதிர்ச்சியா இருக்கலாம். பாய். சி யூ.